வார். இன்னொரு சகோதரி ஜான்சி ராணி, மல்லூர், சேலத்தில் இருக்கிற மல்லூர். 18 வருஷம் அவங்களுக்கு ஒரு வியாதி. அது எப்படி சுகமாச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. 18 வருடங்களாக நான் வீசிங் பிரச்சனையால் மிகவும் அவதிப்பட்டேன். எப்பொழுதுமே என்னால் குளிர்ந்த ஆகாரங்கள் சாப்பிட முடியாது. மழை காலம், வெயில் காலம், சிறிது காற்று பட்டாலே எனக்கு வீசிங் வந்துவிடும். அதிகமாக தும்மல் ஏற்படும். என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. சுவாசிக்க மிகவும் கஷ்டப்படுவேன். படுத்தே தான் இருப்பேன். இதனால் காலையில் ஸ்வெட்டர், ஸ்கார்ப் அணிந்து கொண்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியும். இரவில் எனக்கு தூக்கமே வராது. உட்கார்ந்து கொண்டு தான் தூங்குவேன். இதற்காக மருந்து, மாத்திரை என அதிகமாக எடுத்தும் வீசிங் பிரச்சனை மாறவே இல்லை. 18 வருஷம் இந்த வேதனை. என்ன ஒரு கொடூரம் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம் இல்லை? அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். 2024 வருடம் ஜூலை மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் சாட்சிகளை எல்லாம் வாசித்த பின்பதாக வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் தலையில் கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் ஜான்சி ராணி என்று என்னுடைய பெயரை சொல்லி இப்பொழுது உங்களுடைய நோய்கள் குணமா என்று கூறினீர்கள். அந்த நேரமே ஒரு அக்கினி என் மீது இறங்கியதை உணர்ந்தேன். அவங்க எங்கே இருக்காங்க? சேலத்தில் இருக்கிற மல்லூரில் ஆண்ட கை வைத்து ஜெபிக்கிறாங்க. இயேசு அதை பார்க்கிறார். உடனே ஒரு அற்புதம் நடக்கிற பெயர் சொல்லி சொன்ன உடனே அக்கினி அவங்க மேலே இறங்கினதை உணர்ந்தார்கள். எனக்குள் இருந்து ஒரு பாரம் என்னை விட்டு விலகியதை என்னால் உணர முடிந்தது. ஜெபம் முடிந்ததுமே எனக்கு மூச்சு விட லகுவாக இருந்தது. பெரிய ஆச்சரியம். அதன் பின்னதாக குளிர்ந்த ஆகாரங்கள் சாப்பிட்டேன். வெயில், குளிர் என எல்லா நேரமும் வெளியிலே சென்றேன். எனக்கு வீசிங் வரவே இல்லை. இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா வேலைகளையும் செய்கிறேன். மாத்திரை எடுப்பதை நிறுத்திவிட்டேன். இயேசு எனக்கு பூரண சுகம் கொடுத்தார். 18 வருஷ வியாதி ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். ஒரு பைசா செலவில்லாமல் இயேசுகிட்ட அற்புதம் பெறலாம். அவர் தகப்பன், அவர் எதையும் கேட்க மாட்டார். விசுவாசம் ஒன்று தான் அவர் பார்ப்பார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தா உங்களுக்கு இதே மாதிரி அற்புதத்தை இயேசு செய்வார்.